வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? அஸ்பரகாஸ் 2வது 3வது ரெசிபியோட வந்துக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு இந்த அஸ்பரகாஸ் மரக்கறியை வச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிபி இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த அஸ்பரகாஸ் மரக்கறி எடுத்துருக்கிறேன். அதோட லெமன், மற்றது இஞ்சி, உள்ளி, மற்றது சிவப்பு மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாயும் எடுக்கலாம், செத்தல் மிளகாயும் எடுக்கலாம். வாங்க நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கழுவி எடுப்போம். அந்த அஸ்பரகாஸ் மரக்கறியை கொஞ்சம் வடிவாக கழுவணும். ஏன்னா அந்த மண்ணுக்கு இருந்து அப்படியே வெளியே வாரபடியாக அதில் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். வடிவாக கழுவாட்டி அதுக்குள்ளே மண் தன்மையாக இருக்கும். நல்லா அலம்பி எடுக்க வேணும். அலம்பி எடுத்துட்டு நாங்கள் அதை 2 வெட்டுவோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் இப்போ வதக்குறபடியாக இலகுவாக அவிஞ்சிடும். முழுசாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் சுருங்கியும் போயிடும். அது கொஞ்சம் வடிவில்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நாங்கள் இனி ஒரு எண்ணெய், ஒரு saucepan எண்ணெயை விட்டுட்டு அது நல்லா சூடாகின பிறகு வெட்டி வச்சுக்கிற அந்த மரக்கறியை அதை போட்டு வதக்குவோம். அதை மூடி வச்சு விட்டால் இலகுவாக அவிஞ்சிடும். அங்கால பக்கம் அதை அறிய விட்டுட்டு நாங்கள் சிவப்பு எடுத்து வச்சு அந்த சிவப்பு மிளகாயை செத்தல் மிளகாய் இல்லை, அது இந்த ஒரு மிளகாய் தான் சிவப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வேலை செத்தலும் போடலாம். நானே இந்த கலர் மிளகாய் எடுத்தேன்னா அந்த பச்சை மரக்கறிக்கு போடைக்க பார்க்க வடிவாக இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிட்டுது. மூடி வச்சா டக்குன்னு வதங்கிடும். அந்த கலர் மாறாமல் சமைக்க வேணும். அப்பொழுது தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் அது அதில் சத்துகளும் நிறைஞ்சிருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற இந்த உள்ளி, இஞ்சி, மற்றது பார்த்திங்கன்னா சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் அதோட போட்டு வதக்குவோம். இந்த டயட் இருக்கிற ஆக்களுக்கு நல்ல ஒரு மரக்கறி பாருங்கள். அது உப்பு மிளகுத்தூளும் போடுவோம். நிறைய மசாலா பொருட்கள் ஒன்றும் தேவையில்லை. இலகுவாக இப்படி செய்து சாப்பிட்றோம். நிறைய ஒரே மசாலா பொருட்களை போட்டு சமைச்சு சாப்பிட்டு பழகினால் அந்த வாய் ருசி அதையே தான் தேடும். இப்படி இலகுவாக சமைச்சு சாப்பிட்டு பழகினீங்கன்னு சொன்னால் இந்த மசாலாக்கள் அடிக்கடி சாப்பிட்றதும் அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லுவார்கள். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பாருங்கள், மூடியாச்சு, அவிஞ்சிட்டுது. நீங்கள் சாதங்கள், அதாவது சோறை குறைவாக சாப்பிட்டு இப்படி நிறைய மரக்கறியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும். அதே நேரம் மற்றது கலோரியும் குறைவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சரியான கலோரி குறைவான மரக்கறி இது. ஆனால் அதே நேரம் மற்ற சத்துக்கள்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருக்கிற சத்துக்கள்லாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. அந்த அஸ்பரகாஸ் மரக்கறியை வச்சு இன்னும் ஒரு ரெசிபி, இன்னும் மிக இலகுவான ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் பாருங்க. இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நான் 4 அஸ்பரகாஸ் மரக்கறி இதோட செய்து போட்டுட்டேன் ரெசிபி. இதுதான் கடைசியாக இருக்கும். அல்லது இன்னும் ஒரு ரெசிபியும் வருதோ தெரியலை. எனக்கு இது சரியாக பிடிச்சிருக்கு. இந்த மரக்கறியில் சுவை நல்ல சுவையாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் ஆவியில் அவிக்க போகிறோம். இப்போ இந்த சீசனண்டபடியாக இது அடிக்கடி நாங்கள் சாப்பிட்ற நல்ல இது இந்த வசந்த காலத்தில் மட்டும்தான் இந்த மரக்கறி கிடைக்கும். பாருங்கள், நல்ல ஆவி வரைக்க நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற அந்த மரக்கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த போஞ்சிக்காய் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சோஸ் அந்த மரக்கறிக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பார்கள். ஹோலண்ட் நாட்டு சோஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு அது பேர் வச்சுக்கிறாள் என்னென்னு தெரியலை. ஹோலண்ட் சோஸ்ன்னு சொல்லி அந்த மீனுக்கும் போட்டு சாப்பிட்றது மிகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்யலாம் இந்த சோஸை. பாருங்க, அவிஞ்சிட்டாண்டு பார்க்குறக்கு ஒரு சின்னதாக வெட்டுறேன். சோஸை நாங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிறபடியாக வாங்கி உடனே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் விரும்பினால் அந்த சோஸை நீங்களாகவே செய்யலாம். பாருங்க, இதை ஒரு நிமிஷம்தான் அதுக்கு சூடாக்க வேணும். நிறைய நேரம் சூடாக்கினா அது கட்டியாக போயிடும். நல்லா சூடாக்கிட்டு சட்டியில் அடுப்பை போட்டு சட்டியை வச்சுட்டு அதை விட்டுட்டு கிண்டினா சரி. ஒரு நிமிஷத்துக்கு குறைவாகவே கிண்டினாலும் நல்லம் தான் சொல்லணும். நல்லா சூடாகினா சரி. ஏன்னா நல்லா கிண்டி கொண்டு இருந்தால் கட்டியாக போயிடும். இதுக்கு இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடுகளில் விற்கிற மீன்களுக்கெல்லாம் இந்த சோஸ் விட்டு சாப்பிடுவாங்க. நல்லா சுவையாக இருக்கும். இதில் நான் பட்டரில் தான் செய்கிறது இந்த சோஸ் கூடுதலாக. பாருங்கள், இந்த மரக்கறியை வச்சு அதோட ஒரு சலாட்டும் இறைச்சி துண்டுகளை வச்சு இப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும். அதே நேரம் கலோரியும் குறைவாக இருக்கும். இதுதான் நண்பர்களே, அஸ்பரகாஸில் நான் 4வது ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஓலண்டு வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.